அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீமோகுளோபின் உடல்ல குறைந்தால் என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கணும், என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தணும், அப்படி ஹீமோகுளோபின் குறைபாடுனால என்னென்ன நோய் ஏற்படுது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹீமோகுளோபின் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிளட் ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஹீம் அப்படின்ற விஷயங்கள் தான் காரணம். ஸோ இந்த ஹீம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸை உருவாக்குது. இந்த ஆர்பிசி தான் நம்ம பிளட்டை ரெட் கலர்ல வச்சுக்கிறது. அப்ப இந்த ஹீமோகுளோபின் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரத்தம் உடல் முழுவதும் சுற்றி வரணும் அப்படின்னா ஹீமோகுளோபின் இருக்கணும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் தான் நம்ம ரத்தத்தோட அடர்த்தியை தீர்மானிக்கிற வேலையை செய்யும். சரி, உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா சொல்லலாம். பொதுவாகவே எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஹீமோகுளோபின் குறைஞ்சா ரொம்ப சோர்வாயிருவாங்க, ரொம்ப அனிமிக் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஹீமோகுளோபின் குறைந்தால் மட்டும் கிடையாது, ஹீமோகுளோபின் ஆவரேஜ் வேல்யூ, அதாவது 12 இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப சோர்வுனாலையும் ரொம்ப தூக்கம் அடிக்கடி வருதுன்றனாலையும் அவஸ்தைப்படுறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே ஹீமோகுளோபின் நம்ம உடல்ல எவ்வளோ இருந்தாலுமே அந்த ஹீமோகுளோபின் நம்ம உடல்ல ஆக்சி ஹீமோகுளோபினா மாறினால் மட்டுமே இந்த ஹீமோகுளோபின் நம்ம உடல் ஃபுல்லாவே பரவி வரும். அதாவது ரத்தம் உடம்பு ஃபுல்லா ஓடணும் அப்படின்னா ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபினா மாறணும். அதாவது நார்மலா இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ற பிளட் ஆக்சி ஹீமோகுளோபின், அதாவது ஆக்சிஜனுடன் சேர்ந்தால் மட்டுமே இந்த ரத்தம் உடல் ஃபுல்லாவுமே பயணிக்க முடியும். அப்ப உங்களுக்கு 12 இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன இல்லை, நீங்க லேசியா இருக்கீங்க, நீங்க டயர்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபினா இல்லை என்று அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன அக்குபஞ்சர் புள்ளி சொல்லி தர போறோம் அப்படின்னா, LU11, அதாவது நுரையீரல்ல இருக்கக்கூடிய ஆகாய பூத புள்ளி. இந்த புள்ளியை யாரு பயன்படுத்தணும் அப்படின்னா, எனக்கு ஹீமோகுளோபின் 12 இருக்கு, ஆனா எனக்கு தூக்கம் ரொம்ப வருது, டயர்டா இருக்குன்னா அவங்க பயன்படுத்தலாம். இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட கட்டை விரல்ல உட்பக்க நெகக்கோண முனையில தான் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ்ல ஒரு ப்ரெஷர், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு ப்ரெஷர், அடிக்கடி கூட இந்த புள்ளியை ப்ரெஷர் செஞ்சுக்கலாம். இந்த புள்ளியை நீங்க அடிக்கடி ப்ரெஷர் செய்யறது மூலயமா உங்களுக்கு ஹீமோகுளோபின் 12 இருந்தாலுமே நீங்க சோர்வு நிலையில இருந்தாலும் நீங்க மீண்டும் உற்சாகமா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை உருவாகிறதுக்கு செய்யக்கூடிய புள்ளி தான் இந்த LU11 ப்ரெஷர் பண்றது. அது மட்டும் இல்லாம நீங்க தினசரி மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபினா மாறி உடல் ஃபுல்லாவே பரவும். இந்த மூச்சு பயிற்சி நீங்க செய்யறதுக்கு முதல்ல உங்களோட ஆள்காட்டி விரலை நடுவிரலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க கட்டை விரலை வைத்து உங்களோட ஒரு சைடு மூக்கை அடைச்சிட்டு மற்றொரு சைட்ல மூச்சை இழுத்து இந்த 2 விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை ரிலீஸ் பண்ணணும். திரும்ப இங்கிட்டு இருந்து மூச்சை எடுத்து இங்கிட்டு பண்ணணும். இந்த மாதிரி மூச்சு பயிற்சியை நீங்க தினசரி காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபினாக மாற்றப்படும். அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சியை நான் எப்படி பண்ணணும்னா இதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதாவது தூங்கி எந்திரிச்சோனே உட்காந்து பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா தூங்கி எந்திரிச்சோனே பண்ணக்கூடாது. இந்த பயிற்சிக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடமாவது ஒரு நடைப்பயிற்சியோ இல்ல எக்ஸசைஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டா இருக்கும். ஏன் நடைப்பயிற்சியோ எக்ஸசைஸோ பண்ணணும்னா, உங்களோட ரத்தத்தை நீங்க உஷ்ணப்படுத்திட்டு இந்த நீங்க பிராணாயாமா பண்ணும்போதுதான் இந்த பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லாவே பரவப்படும். சரி, இப்ப ஹீமோகுளோபின் இருக்கு, ஆனா செயல்பாடு குறைவா இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம். இப்ப ஹீமோகுளோபின் அளவு எனக்கு 5 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்காது, சாரி, அதோட ரொம்ப கம்மியா இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்குன்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா உடல்ல சாப்பிடக்கூடிய உணவுல அயம் மிகுந்த உணவு வந்து எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தினசரி இவங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு கீரையை எடுக்கலாம். தினசரி மாதுளை பழம் இல்ல ஆப்பிள் இல்ல செவ்வாழை இந்த மாதிரியான பழங்களை வந்து ஏதாவது ஒரு பழம் தினசரி இவங்க உணவுல எடுக்கலாம். அதே மாதிரி இவங்க கேப்பை அப்படின்ற விஷயங்களையும் வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவுல எடுக்கலாம். பொதுவா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த பொருளை சிவப்பு நிறத்தில் பாக்குறீங்களோ அந்த பொருளை நீங்க சாப்பிடலாம். உதாரணத்துக்கு கேப்பை, சிவப்பரிசி, மாப்பிள சம்பா அரிசி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு அயன் கண்டென்ட் உடல்ல அதிகரிக்குது. சோ நீங்க இந்த உணவு முறையை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் இந்த LU11 அப்படின்ற புள்ளியை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்க வந்து சத்தான பொருட்களை சாப்பிட்டுட்டு இதை பயன்படுத்துறது மூலியமா உங்களுக்கு இன்னும் வந்து அந்த லெவல் வந்து கூடும். சோ குறைவா இருக்கிறவங்களுக்கும் ரெமெடி சொல்லியிருக்கோம், அதிகமா இருக்கிறவங்களுக்கும் ரெமெடி சொல்லியிருக்கோம். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித கூட்ட நெரிசலையுமே போக முடியாது. ஒரு கூட்டத்துக்கு போனாலே படபடப்பு, மயக்கம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அவங்க அந்த நேரத்துல இந்த LU11 பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் நடக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு நம்ம நல்ல சத்தான உணவுகள், அதாவது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த LU11 பாயிண்டையுமே ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அறிந்து கொண்ட இந்த அற்புதமான விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துருங்க. நம்மளோட சுகன் அக்குபஞ்சர் கிளினிக் மற்றும் கல்வி நிறுவனத்துல வந்து நம்ம டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரப்பிக்கு அட்மிஷன் நடைபெறுது. ஸோ நீங்களும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை முறைப்படி கத்துக்கணும் அப்படின்னா எங்களை அணுகுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.